ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி நெல்லோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட் வந்து அதாவது ஒரு 6லேருந்து 8 அடி அந்த மாதிரி வரும். ஆனால் இப்போ இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு முழங்கால அளவு தான் வந்து. ஏன் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ரகங்கள் வந்து மாறிடுச்சு, பாப்புலேஷன் வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி முன்னாடி இருந்த நெல் பயிர்களில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மீன் வந்து வளர்த்தாங்க. அதுக்கு ஒரு ஆதாரமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பாவையில் ஆண்டாள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு பேரு சென்னல் ஊடு கயலுகள், அதாவது நல்லா வளர்ந்த சென்னல்ல கீழே தண்ணியில் வந்து மீன்கள் துள்ளி விளையாட, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கான அர்த்தம். அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப முன்னாடியே நம்ம தமிழர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லில் மீனையும் சேர்த்து வந்து வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் வளர்க்கறதுனால களைகள் கம்மியாகுது, அது போடுற சாணம் வந்து மண்ணுக்கு உரமாகுது. அதே மாதிரி நெல் பயிர் பண்ணும்போது அதுலேருந்து வர மீத்தேன் வாயு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மிங்க. அதாவது மீன் வந்து தொடர்ந்து மண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மீத்தேன் வாயு வெளியீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.